வணக்கம் நண்பர்களே, தனுஷ் கிச்சனுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது ஸ்ரீலங்கன் பாரம்பரிய உணவு வகைகளில் ஒன்றான தோசை எப்படி செய்யறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த தோசைக்கு தேவையான உளுந்த ஊற வச்சிடலாம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல 200 கிராம் உளுத்தம்பருப்பு, அதாவது 1 கப் உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வெந்தயம் சேர்த்ததும் இப்போ ஒரு விசை கையால இந்த உளுந்தையும் வெந்தயத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டதும் தண்ணி விட்டு சுத்தமா கழுவி எடுத்துக்கோங்க. 3 அல்லது 4 முறை கழுவினா போதும். இந்த மாதிரி சுத்தமா கழுவி எடுத்ததும் இப்போ இந்த கழுவி எடுத்த உளுந்து பாத்திரத்துல ஊறுறதுக்கு போதுமான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி சேர்த்ததும் மூடி போட்டுட்டு குறைஞ்சது 4 மணி நேரமாவது ஊற வச்சுக்கலாம். இப்ப பாருங்க 4 மணி நேரம் ஆயிட்டு உளுந்து வெந்தயம் எல்லாம் அழகா ஊறிட்டு இதை நாங்க திருப்பியும் கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே நாங்க கழுவி சுத்தமான தண்ணியில ஊற வச்சபடினால இதை நாங்க வடிகட்டி மிக்சி கப்பில் பெரிய மிக்சி கப்புக்கு மாத்தி அரைக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டி எல்லா உளுந்தையும் மிக்சி கப்பில் சேர்த்ததும் இப்போ இது கூட 1/2 கப்பு வெந்த சோறு சேர்த்துக்கோங்க. அது எந்த ரைஸில் வேக வச்ச ரைஸாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ பசுமதியாக இருந்தாலும் சரி, பொன்னியாக இருந்தாலும் சரி, எந்த ரைஸ் இருந்தாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ரைஸ் எதுக்காகன்னு சொன்னால் இந்த சாஃப்டான தோசைக்கு உங்களுக்கு இதை சேர்க்கும் போது நல்ல மொறுமொறுப்பு தன்மையை கொடுக்கும். இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு அரைக்கிறதுக்கு முதல்ல 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி சேர்த்ததும் மூடி போட்டுட்டு கொஞ்சம் கூட நறுவல் புருவல் இல்லாம நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க அரைச்சாச்சு. இப்ப திறந்து பார்க்கலாம். பாருங்க இந்த கரண்டியில நீங்க எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி பதம் இருந்தா போதும். இப்ப இந்த மாவை நல்லா ஒரு விசை கரண்டியால நல்லா கலந்து விட்டுட்டு பெரிய அகலமான ஒரு பாத்திரத்துக்கு இந்த மாவை மாத்திக்கோங்க. எப்பவுமே நீங்க தோசைக்கு குழைச்சி வைக்கும் போது அகலமான உயரமான பாத்திரமா பயன்படுத்திக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு புளிக்கும் போது வசதியா இருக்கும். இந்த மாதிரி பாத்திரத்துக்குள்ள மாவை சேர்த்ததும் கையால 2 to 3 நிமிஷங்கள் தொடர்ச்சியாக கைவிடாமல் அடிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்க கையால அடிக்கிற போது மாவுல காத்து குமிழ்கள் உருவாகும். அந்த காத்து குமிழ்கள் உருவாகிறதுனால நீங்க தோசை சுடும்போது கண் விழுந்து நல்ல சாஃப்டா வரும். இந்த மாதிரி அடிச்சு எடுத்ததும் இப்ப மீதியான பொருட்கள் எல்லாம் சேர்த்துடலாம். எப்பவுமே தோசைக்கு நீங்க அளவு எடுக்கும் போது 1 மடங்கு உளுந்துக்கு 2 மடங்கு அவிச்ச கோதுமமா மட்டுமே சேர்த்துக்கோங்க. பச்சைமா சேர்த்துக்காதீங்க. அப்பதான் உங்களுக்கு நல்ல சாஃப்டான தோசை கிடைக்கும். இப்ப 200 கிராம் உளுந்து சேர்த்தபடினால 400 கிராம் அவிச்ச கோதுமமா சேர்த்துக்கோங்க. மா கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். அப்படி நீங்க சேர்க்கறதுனால சாஃப்ட்னஸும் அதனுடைய டேஸ்டும் உங்களுக்கு மாறும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கலருக்காகவும் ஆரோக்கியத்துக்காகவும் மட்டும்தான். இந்த மஞ்சத்தூளுடைய வாசனையோ அல்லது கலரோ பிடிக்காதவங்க அதை இதுல இருந்து விலக்கிக் கொள்ளலாம். ஆனால் ஸ்ரீலங்கன் பாரம்பரிய தோசை செய்முறையில கண்டிப்பாக மஞ்சள் தூள் கலந்திருக்கும். முதல்ல உளுந்தரைச்ச மிக்சி கப்பில் 1 கப்பு தண்ணி சேர்த்து அலசி அதை மாவுல சேர்த்துக்கோங்க. இப்ப கூடவே 1/2 கப்பு தண்ணி இன்னும் சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த மாதிரி 2/2 கப்பு தண்ணி சேர்த்ததும் கையாலையோ அல்லது இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சோ நல்லா கட்டி இல்லாம கலந்து விட்டுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு 2/2 கப்பு தண்ணி போதாது இருந்தால் கொஞ்சம் திக்கா இருந்தா இன்னும் ஒரு 1/4 கப்பு தண்ணி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மா இந்த மாதிரி பதத்துல கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாம நல்லா கரைப்பட்டிருக்கு. இந்த மாதிரி கலந்து விட்டதும் இப்ப கரண்டியை வெளியில எடுத்துட்டு மூடி போட்டுருங்க. இந்த மாவை இயற்கையான முறையில நீங்க புளிக்க வச்சு எடுக்கிறேன்னு சொன்னா குளிர் தேசம் குளிர் காலநிலைன்னு சொன்னா 20 மணித்தியாலங்களுக்கு மேல் பிடிக்கும்.
இதே சூடான தேசம் சூடான காலநிலைன்னு சொன்னா 8 இருந்து 10 மணித்தியாலங்கள் பிடிக்கும் புளிக்கிறதுக்கு. இப்போ தோசைமா புளிச்சு தோசை சுடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த தோசை சுடுறதுக்கு முதல் கொஞ்சம் தாளிச்சு போட்டிங்கன்னு சொன்னா அந்த தோசை வந்து சுவையாகவும் வாசனையாகவும் இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு தாச்சியில் 2 மேசக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லெண்ணெய் சூடானதும் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்து இந்த கடுகும் பெருஞ்சீரகமும் நல்லா வெடிக்கட்டும். இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கடுகு பெருஞ்சீரகம் எல்லாம் நல்லா வெடிச்சிட்டு இந்த டைமில் சின்னதாக நறுக்கின 3 அலகு கருவேப்பிலை, சின்னதாக நறுக்கின 3 செத்தல் மிளகாய், ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தாளினைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இந்த வெங்காயம் நல்ல பொன்னிறமான பதம் வரும் வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்க மா நல்லா புளிச்சு அழகா பொங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி புளிச்சு பொங்கி வர்றதுக்கு எனக்கு வந்து 20 மணித்தியாலங்கள் எடுத்திருக்கு. இப்போ பாருங்க தோசைமா புளிச்சு பாத்திரத்தினுடைய விளிம்பு மட்டத்துக்கு வந்திருக்கு. இப்போ இதையே நாங்கள் இதை விட கொஞ்சம் சின்ன பாத்திரம் நாங்கள் பயன்படுத்துவோம்னு சொன்னால் தோசை மாவெல்லாம் புளிச்சு வெளியேறி இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் எப்போவுமே தோசை மாவை வந்து கரைச்சி வைக்கும்போது பாத்திரத்தினுடைய அரை மட்டத்தை விட குறைவாகவும் அதே வேளையில் வந்து பெரிய பாத்திரமாகவும் நீங்கள் பயன்படுத்தணும். இப்போ பாத்திரத்தின் ஓரத்தில் இருக்கிற மாவெல்லாம் வலிச்சு நடுப்பகுதியில் சேர்த்து நல்லா கரண்டியால் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க பொங்கி இருந்த மா பாதியாக குறைஞ்சிட்டு. இப்போ பாருங்க தாளினை அழகா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் அடுப்பை அணைச்சிட்டு இந்த தாளினை முழுவதையும் நாங்கள் மாவுக்குள்ளே சேர்த்துடலாம். இப்போ இந்த தாளினை சேர்த்ததுமே மா முழுவதையும் நீங்கள் பயன்படுத்தணும். அப்படி நீங்கள் வந்து பாதி மாவை நீங்கள் எடுத்து வைக்க போறீங்கன்னு சொன்னால் தாளினை சேர்க்கறதுக்கு முதல் பாதி மாவை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தாளினையை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தாளினை சேர்த்ததும் மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மாவு வந்து திக்காக இருக்கிறபடினால ஒரு 1/4 கப்பு தண்ணி முதல்ல சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. எப்பவுமே தோசை மாவில் தண்ணி கலக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கணும். அப்போ தான் தோசை மாவு புழைக்காம நாங்கள் சரியாக கலந்துக்க முடியும். இப்போ பாருங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி இதுக்கு தேவையாக இருக்குது. இன்னும் ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க இந்த பதம் சரியான பதம். இப்போ நாங்கள் தோசையை ஊற்ற ஆரம்பிக்கலாம். அதுக்கு முதல்ல தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கோங்க. இப்போ தோசைக்கல்லை சூடானதும் கொட்டன் துணியில் இந்த மாதிரி ஒரு பொட்டலங்கட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பொட்டலத்தில் நல்லெண்ணெயை துவைச்சு தோசைக்கல்லினுடைய மேல் பகுதியில் நல்லா எண்ணெய் படும்படிக்கு பூசிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் பூசினதும் நெருப்பை நல்லா ஒட்ட குறைச்சிட்டு இப்போ வந்து ஏற்கனவே ரெடியாக இருக்கிற மாவை நல்லா கரண்டியால் கலந்து விட்டுட்டு இப்போ குழி கரண்டி நிறைய மாவு எடுத்து தோசைக்கல்லுடைய நடுப்பகுதியில் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி மாவை ஊற்றுறதும் கரண்டியினுடைய அடிப்பகுதியினால நடுப்பகுதியில் இருந்து லைட்டாக அழுத்தம் கொடுத்து ரவுண்டாக ஷேப்பாக பரப்பிக்கோங்க. எப்போவுமே வந்து முதல் தடவை நீங்கள் தோசை ஊற்றுறதா இருந்தால் கொஞ்சம் பிழைக்கும். அதை பற்றி கவலைப்படாதீங்க. இப்போ இந்த ஊற்ற உங்களுக்கு பழக்கத்தில் வந்துடும். இந்த மாதிரி அழகாக ஊற்றிக்கோங்க. இப்போ நெருப்பை வந்து கூட்டி விட்டுக்கோங்க மீடியத்துக்கு. இப்போ இந்த தோசையை புரட்டுறதுக்கு இந்த மாதிரி தட்டையான கரண்டி பயன்படுத்திக்கோங்க. இப்போ பாருங்கள் 1 நிமிஷம் ஆயிடுச்சு ஊற்றி. தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போ மறுபக்கமாக திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க திருப்பி போட்டு 1 நிமிஷம் ஆயிட்டு. இப்போ இந்த தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த தோசையை எடுத்துடலாம். மறுபடியும் நீங்கள் தோசை வாக்கும்போது நெருப்பை நல்லா ஒட்ட குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு தோசைக்கல்ல நல்லா எண்ணெய் தடவி தான் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் மாவாக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் அழகான தோசை கிடைக்கும். அதே வேளையில் உங்களுக்கு வந்து சில வேளையில் பரப்பும் போது அள்ளுப்பட்டு வரும். அந்த மாதிரி அள்ளுப்பட்டு வராமல் இருக்கத்தான் நெருப்பை குறைக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் தோசைக்கல்லுடைய சூட்டை குறைக்கிறதுக்கு கொஞ்சம் பச்சை தண்ணியை வந்து நீங்கள் தோசைக்கல்லின் மேலே தெளிச்சிட்டு நீங்கள் மாவை ஊற்றி நீங்கள் வந்து பரப்பும் போது உங்களுக்கு வந்து அள்ளுப்பட்டு வராமல் இருக்கும். தோசை பரப்பி முடிஞ்சதும் மறுபடியும் நெருப்பை மீடியமாக கூட்டிக்கோங்க. இப்போ பாருங்க தோசை எல்லாம் சுட்டு பரிமாறுறதுக்கு ரெடி ஆயிருச்சு. அழகா கண் விழுந்து நல்ல சாஃப்டா வந்திருக்கு. இப்போ இந்த தோசையில ஒன்று எடுத்து உங்களுக்கு மடிச்சு காட்டுறேன்னு பாருங்க. கொஞ்சம் கூட ஒட்டாம நல்ல அழகா வெந்திருக்கு. என்ன நண்பர்களே,
அருமையான சுவையான ஸ்ரீலங்கன் தோசை அழகா ரெடி ஆயிருச்சு. இந்த தோசைக்கு பொருத்தமான சம்பல் நீங்க பார்க்க விரும்பினால் இதில் வருகிற லிங்கை கிளிக் பண்ணி பார்க்கவும். மீண்டும் இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு.